வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கச் சென்ற காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் மற்றும் மேஞ்சூர் ஒன்றிய பெருந்தலைவர் ரவி ஆகியோரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுகந்தர் வழங்க கேட்கலாம். யுகந்தர் வணக்கம். முற்றுகையிட்ட பொதுமக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர்? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அகிலா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு இடங்களில் கனமழை பொழிந்ததை தொடர்ந்து ஆந்திரா மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பின்றி உபரி நீர் ஆரணி ஆற்றில் திறக்கப்பட்டதால் தண்ணீரானது கடப்பாக்கம் ஊராட்சி ஆண்டார்மடம் பகுதியில் பழையற்காடு மீஞ்சூர் செல்லும் சாலையானது துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பொதுமக்களுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் வெள்ள பாதிப்பு பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் வழங்க சென்ற பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் மீஞ்சூர் ஒன்றிய பெருக்குழு தலைவர் ரவி ஆகியோர் அப்பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க சென்றனர். அப்போது அப்பகுதி மக்கள் தங்களுக்கு சாலையானது துண்டிக்கப்பட்டுள்ளது, மிகவும் வருடமும் இதே போல நிலைகள் தான் ஏற்பட்டுள்ளது, எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வேண்டாம், எங்களுக்கு முழுமையாக சாலையை அமைத்து தர வேண்டும் என பகுதி மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணானது எனக்கு சாலை வேண்டும், எனக்கு இப்போது குழந்தை பிறந்தால் கூட நான் எந்த வழியாக செல்ல வேண்டும் எனவும் அவர்களை கேட்டறிந்தார். உடனே அவர் இதுக்காக 8 கோடி ரூபாயானது ஒதுக்கப்பட்டுள்ளது, உடனடியாக சாலையும் மேம்பாலமும் அமைத்து தருவோம் என அவர்கள் தெரிவித்தனர். இதே போன்றுதான் கூறுகிறீர்கள், ஆனால் எந்த பயனும் இல்லை. உடனடியாக எங்களுக்கு இது போல தரைப்பாலம் மற்றும் மேம்பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.